விஜய்க்கு வந்து தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வந்து எல்லார் பொண்டாட்டியும் வந்து புருஷன்காரன் முதல்ல மதிக்கணும். அப்போ தான் மற்றவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்க. உன் பொண்டாட்டி நீ மச்சாதான்ப்பா எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. இப்போ பாரு உன் காவேரி பற்றி எவ்வளோ தவறாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான். நீ உன் பொண்டாட்டிக்கு வந்து நல்லா மரியாதை கொடுத்து எல்லா முன்னாடியும் அவளை வந்து நல்லா வழி நடத்தியிருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் மனசு மாறுறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இந்த மாதிரி காவேரிக்கு ஆல்ரெடி வந்து அவரை வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணது எல்லாம் முன்னாடி ரொம்ப வந்து மரியாதையாக இல்லாமல் நடந்துக்கினது அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. ஆமாம் நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு. அடுத்து வந்து காவேரி சந்திக்க போகிறாரு. காவேரிகிட்ட சொல்கிறாரு, காவேரி சாரி அப்படின்னோட காவேரிக்கு ஒன்றும் புரியல. என்ன இவர் நல்லா குடிச்சிருக்காரு வளர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் குடிச்சிட்டு வளர்றேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஷயத்த சொல்லுங்கள். இல்லை நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட வந்து மோசமாக நடந்துக்கிட்டேன், எல்லாம் முன்னாடியும் வந்து உன்னை வந்து அவமானப்படுத்தியிருக்கேன், அதனால தான் எல்லாரும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது, வேற ஒரு காரணம் இருக்குது, அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுதான் சொல்கிறேன், வேற என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வேற என்ன காரணமா? நீங்கள் யார்ப்பா நிவின் கிட்ட அப்படிலாம் சொன்னது உங்களை? நான் என்ன சொன்னேன்? உங்கள் நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். நல்லதுக்கு சொன்னீங்களா? நீங்கள் ஒன்றும் நல்லதுக்கு சொல்லலை, புரியுதா? தேவையில்லாத வேலை செஞ்சிட்ருக்கீங்க. நீங்களும் நிவினும் விரும்பினது உண்மை தானே? நீயும் அவனும் விரும்புனீங்க. உங்கள் கல்யாணம் நடக்காததுக்கு காரணம் நான் தானே? நீங்கள் யாருங்க சொன்னது கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு? நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிச்சுட்டோம், புரியுதா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. தேவையில்லாமலாம் பண்ணி விடாதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நிவின் கிட்ட பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. அதனால தான் நிவின் வந்து என்கிட்ட வந்து என்ன விஷயம், எதுக்காக ஒரு 11 மாதம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். இதெல்லாம் தேவையா எனக்கு? அவர் கேட்டதுக்கு காரணம் நீங்கள் தானே? எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசி விட்றீங்க அப்படி சொன்னோன்னே, இவ்வளோ பிரச்சனை வீட்டில் நடந்ததுக்குல இதுக்கெல்லாம் காரணம் கூட நீங்கள் தான். இப்போ நான் நிவின் கிட்ட பேசுனதால எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னோன்னே, இல்லை நான் வந்து அப்படிலாம் யோசிக்கல. இல்லை நீங்கள் யோசிக்கலையோங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாம் பண்ணி விடாதீங்க. உங்களுக்கு என்னங்க, நான் 11 மாதம் உங்கள் கூட இருந்துட்டு நான் 11 மாதம் கழிச்சு நான் போயிடணும், அவ்வளோதானே? நான் போயிடுறேங்க, நிஜமாக உங்கள் கூட இருக்க மாட்டேன், போதுமா? அதுக்காக ஏங்க எல்லாருக்கிட்டையும் இதெல்லாம் சொல்லி விடுறீங்க? நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? இன்னும் கூட உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சீங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். 11 மாதம் கழிச்சு நான் நிவினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா தேவையில்லாமல் ஏங்க இப்படிலாம் பண்ணி விட்றீங்க? இங்கே பாருங்கள், நான் என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறீங்களா? சரி ஓகேங்க, நான் போயிடுறேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்காதீங்க. முதல்ல நிவின் வந்து என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அவரோட சாப்டர் எப்போ முடிஞ்சு போச்சு. நான் அவங்க முன்னாடி சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். அவருக்கும் எனக்கும் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து என்னை பற்றி பேசுகிறதோ இல்லை என் விஷயங்களை சொல்கிறதோ இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. நீங்கள் ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து முடிக்கிறாரு. காவேரி மனசை நான் மறுபடியும் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நம்ம வந்து ராகினி கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாரும் அவளை தப்பாக நினச்சிருப்பாங்க. விஜயே வந்து அவளை வந்து காரி துப்பியிருப்பாரு. எனக்கு இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அஜய் கிட்டே பேசுகிறாங்க. அஜய் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஃபோட்டோ காட்டி இவ்வளோ சொல்லியுமா அவங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் என் அண்ணன் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாரு, தாத்தா வேறு சப்போர்ட்டு அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவளை ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு